ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் அடை தான் நம்ம செய்ய போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மில்லட் அடை தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஒரு 10 மிளகாய் நம்ம லேசாக சூடுபடுத்தி மிக்சர் ஜாரில் சேர்த்தி பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு க்ரஸ்டு பெப்பர் ரெடி பண்ணியாச்சு, சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போது நான் ஒரு 1.5 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான மாவு. இந்த மாவில் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் கேரட் 1 கப்பு போட்டிருக்கிறேன் துருவி. அதே அளவுக்கு கோஸு. நிறைய குழந்தைங்க கோஸ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதில் கலந்து கொடுத்துட்டா தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்தியாச்சு. கூடவே நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குறோம், அதனால் நான் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு எப்போவுமே இந்த ராகி மாவில் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துங்க. கம்மியாக தான் பிடிக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை, மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். மல்லி இலைகள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸோடைய ஈரத்தன்மையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். தண்ணி இதுக்கு நிறைய பிடிக்காது. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மாவுக்கும் நம்ம வீட்டிலேயே அரைக்கிற மாவுக்கும் 2க்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி அளவுகள் இருக்கும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வேண்டியதில்லை. நான் இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்ப திக்காக வேண்டியதில்லை. எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சு அழுத்தி வச்சிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் தட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுற வரையில் இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அந்த ராகி மாவு நல்லா வேகும். அப்போ தான் குழந்தைகளும் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு டைஜஸ்ட் ஆகும் சாப்பிட்டா. இப்போது இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த க்ரஸ்டு பெப்பர் அடித்த ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை போட்டிருக்கிறேன், பீனட்டு. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் வதக்கி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ புளி அதே மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போது பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிட்டு ஓரங்களெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ராகி அப்படின்னால அதுக்கு காம்பினேஷன் இந்த பீனட் சட்னி தான். இப்போ தண்ணி பாருங்கள், 1 டம்ளரும் கூட பிடிக்கல நம்மளுக்கு. அதில் மீதி இந்த தண்ணியிலே சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு தாளிப்பே வேண்டியதில்லை. இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். இல்லாட்டி நீங்கள் வெங்காயம் வதக்கி போட்டுக்கலாம், அல்லது பொட்டுக்கடலை நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக் ஃபைல் இருக்குது இல்லைங்களா, நம்ம கொஷின்ஸ் எல்லாம் டேக் பண்ணி வைப்போம். அந்த ஃபைல் நான் எடுத்துருக்கிறேன். அந்த ஃபைலில் 2 பக்கம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ வாழை இலையில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இது பிகினர்ஸ்க்காக தான். நான் கையிலே அப்படியே தட்டி விட்டுருவேன். இப்போ இந்த ஸ்டிக் ஃபைலில் 2 பக்கம் எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. செஞ்சு மூடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வேரியேஷன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அந்த ஸ்டிக் ஃபைலில் வாழை இலையில் செய்கிறது நல்லாயிருக்கும். ஸ்டிக் ஃபைலில் நம்மளுக்கு தண்ணியை கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டுட்டு இனி ஒரு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபைலில் அதை மேலே கவர் பண்ணிவிட்டு கையிலேயே வேணாலும் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா லேசாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுது. பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக இருக்குது. நம்ம தோசைக்கல்லையே நம்ம தட்டி வேணாலும் விட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக இது சொல்கிறேன். ஆனால் இந்த ஃபைலில் போட்ட உடனே டக்குன்னு எடுத்துடணும். அப்படியே விட்டிங்கன்னா அந்த கல்லில் ஒட்டிக்கு இந்த ஃபைலு. வாழையில் தான் பெஸ்ட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு லேசாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். இப்போ நான் இரும்பு தோசைக்கல் வச்சுக்கிறேன்.
நல்லா சூடாயிருச்சு. போட்ட உடனே டக்குன்னு எடுத்துடணும். ஏன்னா நம்ம 2 பக்கம் எண்ணெய் தேய்ச்சிருக்கனால வந்துடும். கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விட்டிங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டிடும். அதனால தான் வாழை இலையில் செய்யுங்க பிகினர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து இதுலேயே தான் செய்வேன். லேசாக வேணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டிக் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து கையிலேயே தட்டி விட்டுருவேன் தோசைக்கல்லில். நிறைய வந்து இந்த அடை தோசை, கம்பு அடை இது எல்லாமே கையிலேயே தட்டி நான் போட்டிருக்கிறேன். வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இனி ஒன்று தட்டி வச்சிடலாம். நம்ம பிசைஞ்ச மாவு வந்து 1.5 கப்பு எடுத்தோன்னா அது 3 அடை தான் வந்துச்சு. 150 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து லேசாக தட்டிக்கலாம். திக்காக வேணாலும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த தோசைக்கல்லில் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஓப்பன்லேயே வந்து நம்ம வேக வச்சோம்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் வேகறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் 2 பக்கம் மூடி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த வெஜிடபிள்ஸும் குக் ஆயிரும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே சாப்பிடலாம். டைஜஷன் வந்து ஆகும். பாருங்கள் நல்லா வெந்துச்சு. 2 பக்கமே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் செய்யும்போது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் வெந்து வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா கலர் மாதிரி வந்துச்சு பாருங்கள். ராகி மாவுலேயே 2 வகை இருக்குது. கருப்பு கலர்லேயும் இருக்கும். ரெட் கலர் ராகி தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் தட்டி போட்டுக்கலாம் நம்ம. இப்போது இந்த அடை தோசைக்கு வந்து பீனட் சட்னி தான் நல்லாயிருக்குன்னு நான் முதலே சொன்னேன். அந்த பீனட் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.